ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகளுக்காக உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், February 14th வருது இல்லைங்களா? அதைய நீங்கள்லாம் கொண்டாடுறீங்களா என்ன? எனக்கு தெரிஞ்சு பெருசாக நம்ம யாரும் February 14th கொண்டாட மாட்டோம். சின்ன பசங்க அவங்க தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா? ஓகே, இந்த விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட நான் பேசணும்னு நினச்சேன். இந்த சின்ன பசங்க செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாள் அப்படின்னு தான் இதை நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை நம்மெல்லாம் யாரும் செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா என்ன? ஃப்ரெண்ட்ஸ், இது ஏன் நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோதிடர் அப்படின்ற முறையில் நான் நிறைய ஜாதகங்கள் பார்க்குறேன். அந்த ஜாதகங்களை எல்லாருமே, சில ஆண்கள், பல பெண்கள், சரிங்களா, இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அம்மா, திருமணம்னு ஒன்று பண்ணிட்டோமோ தவிர எங்களுக்குள்ள எந்தவித ஒரு அன்பு பாசம் அப்படின்ற விஷயமே ஒன்றுமே இல்லை. எப்படியோ 2 குழந்தைங்க பிறந்துருச்சு, அவங்களும் இன்றைக்கி காலேஜ் போகிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. அவர் பாட்டுக்கு அவர் இருக்கார், நான் பாட்டுக்கு நான் இருக்கேன். நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறது கூட இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி இருக்கீங்க? ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். ஏன் மனைவி கூட பேசினா என்ன? மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டு மனைவிகள் கிட்ட பேசுனீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். என் கணவர் எங்கூட மட்டும் நல்லா பேச மாட்டாருமா, ஆனால் ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கூடையும் நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் நீயா நானால கேட்டிருக்கேன், இந்த பரிதாபங்கள் சேனலில் கேட்டிருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, ஊரில் இருக்கவங்கெல்லாம் சிரித்து சிரித்து பேசு, எங்கூட மட்டும் பேச மாட்டேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சில கணவர்கள் வீட்டுக்கு வந்தால் வாயே திறக்க மாட்டாங்க, வெளியானால் நல்ல பேர் வாங்கிட்டு வருவாங்க, ஜாலியாக பேசுகிறாங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் மட்டும் பேசவே மாட்டாங்க. என்ன பிரச்சனை அவங்களுக்குன்னு புரியல. மனைவி கூட பேசுனா என்ன ஆகும்? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மனைவிகள் எல்லாருமே நீங்கள் பேசுனா போதும் அப்படின்னு இருக்கிறவங்க தான், சரியா? நீங்கள் அவங்கக்கிட்ட நல்லா பேசணும், நிறைய விஷயங்களை பற்றி பேசணும், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்களுக்கு சொல்லணும், அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. ஒரு வயசுக்கு மேலே பேசுறது தான் காதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த காதல் செய்ய வேண்டியது தானே, என்ன கஷ்டம் உங்களுக்கு? நான் குறிப்பாக ஆண்களை தான் கேட்குறேன். பெண்கள் வளவளன்னு பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்கள் பேசினாலே பெண்களுக்கு போதும், வேற எதுவுமே பண்ண வேண்டாம். அவங்க கூட நல்லா, அம்மா இங்கே பேர் காலையில் செருப்பை போட்டுட்டு வெளியே போனேன்னா, அப்படி போய் முக்கு திருமணனான்னு நீங்கள் பேசிட்டீங்கன்னா போதும், அவங்க உங்களை எதுவுமே கேட்க மாட்டாங்க. இங்கேருந்து அங்கே போனேன், பஸ்ஸு வந்துச்சு ஏறினேன், இல்லை வண்டி எடுத்தேன், போய் பெட்ரோல் அடித்தேன், கம்பெனிக்கு போனேன், மேனேஜர் திட்டுனாரு, மேனேஜர் இங்கே போக சொன்னார், அங்கே போக சொன்னார், அங்கே போனேன், இங்கே போனேன், 60 கிலோமீட்டர் சுற்றி இருக்க, செம டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. உடனே உங்களுக்கு முட்டை வரும், முட்டை தோசை வரும். புரியுதுங்களா? எனக்கு உடம்பு முடியலன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, முட்டை தோசை போட்டு கொண்டு கொடுத்து, சாப்பிட்டு போய் படுங்க படுங்க அப்படின்னு, காலமுக்கு வா அப்படின்னு கேட்பாங்க. புரிஞ்சுதா? அதுதான் பெண்கள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதே இல்லை. எனக்கு டயர்டாக இருக்குது, இவகோட பேசுனா இவ இனி இல்லாதெல்லாம் பிரச்சனை பண்ணுவா, அதை கேட்பா இதை கேட்பா, இவகோட யார் பேசுறது, எப்படியோ போய் சாப்பிட்டு படுத்துட்டோம்னா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அதனால தான் பெண்கள் கோவம் வர்றதும் பிரச்சனையும். நீங்கள் அப்படி நினைக்காம, அன்றைக்கி என்ன நடந்துச்சு, எனக்கு டயர்டாக இருக்குது, இந்த பிரச்சனை இப்படி வந்துருச்சு, அந்த பிரச்சனை அப்படி வந்துருச்சு, நான் அந்த வட்டி கொடுக்காம விட்டுட்டேன்னா அவன் ஆஃபீஸ்க்கே வந்துட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. ஐயோ என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அதை மனசுக்குள்ளேயே வச்சு மூடி மறைச்சிட்டு போய் படுத்து தூங்கிடுறீங்களா? உங்களுக்கு அங்கே என்ன நடந்ததுன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, பாரு இந்த ஆள் காலையில் இருந்துச்சு கிளம்பி போயிடுது, நானே சமைக்கணும், நான் சமைக்கிறதுக்கு நானே போய் காய்கறி வாங்கிட்டு வரணும், நானே குழந்தைய கொண்டு ஸ்கூலில் விடணும், நானே போய் கூட்டிகிட்டு வரணும், நானே சொல்லி கொடுக்கணும், நானே வீடு சுத்தம் பண்ணணும், எல்லாமே அவங்க என்ன நினச்சிப்பாங்க, நானே நானே நானே. ஆனால் நீங்கள் இப்படி இங்கே நிம்மதியாக வீட்டுக்குள்ளே இருக்கிறக்கும், குழந்தைங்க நல்லா படிக்கிறக்கும், நல்லா காய்கறி வாங்கி சமைக்கிறக்கும் அந்த கணவர் எவ்வளோ பாடுபடுறாரு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தான் உங்கள் மனைவிகளுக்கு சொல்லணுமோ தவிர அவங்களே எல்லாம் தெரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வெளி உலகமே தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பாடுபடுறீங்கிறத அவங்களுக்கு தயவு செஞ்சு சொல்லணும், சரிங்களா? அப்படி சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதையே என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும். விட்டு விட்டாலாம் சொல்லக்கூடாது. அதாவது இன்னைக்கு அவன் வந்தான் அப்புறம் அப்படின்வாங்க, அவங்க அப்புறம்னு கேட்குற மாதிரி சொல்லவே கூடாது. அவங்களுக்கு லைனாக சொல்லிடணும்,
போனேனா உட்காந்துனா ஃபேனை போட்டேனா மேனேஜர் வந்து வேலை சொன்னாரா, எந்திரிச்சு போகலான்னு போகிறேன், அவன் வந்து நிற்கிறான். எல்லாத்துக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்சிட்டான். நானும் அப்படியே பேசிட்டே கொஞ்சம் வெளியே தள்ளிட்டு வந்து டீ கடைக்கு கொண்டு இந்த நிறுத்தி ஒரு டீயை வாங்கி கொடுத்து அவன்கிட்ட, இல்லைப்பா கொடுத்துட்றேன்ப்பா, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுப்பா, பொண்ணுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியதாயிடுச்சுப்பா, அப்படி இப்படின்னு சொல்லி அவனை சரி கட்டி அனுப்புறக்குள்ள எனக்கு உயிரே போயிடுச்சு தெரியுமா. ஒரு நிமிஷம் விட்டா அவன் பலமா சத்தம் போட்டு பேசிடுவான் தெரியுமா. 4 பேர் திரும்பி பார்க்குற மாதிரி ஆயிரும் தெரியுமா. எனக்கு ஆஃபீஸில் அவ்வளோ நல்ல பேர், அவன் ஏதாவது கத்திருந்தா என் ஆஃபீஸில் என் மானமே போயிருக்கும் தெரியுமா அப்படின்னு அந்த பெண்களுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பேசணும். சரியா? இதெல்லாம் நான் பேசினா தான் இதெல்லாம் இவகிட்ட நான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லாதீங்க. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு அந்த அம்மா கத்தும், நேற்று என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, நான் அந்த இவங்க வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அவள் இந்த சீலை எடுத்து வச்சுருந்தா, அவங்க அவ்வளோ வெளிப்பாத்திரம் வாங்கியிருக்காங்க, நம்ம வீட்டில் தான் ஒன்றும் இருக்க மாட்டேங்குது, எனக்கு தான் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு அந்த அம்மா ஆரம்பிக்கும். அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அந்த அம்மா, ஓ கணவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இந்த குடும்பத்தை நடத்துறதே பெரிய விஷயம், இதில் அவர்கிட்ட இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியும். 2வது, என் புருஷன் என்ன மதித்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்க பேசாமல் இருப்பாங்க. 2வது, உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க, இதை பண்ணலாங்க, இப்படி பண்ணால் இந்த கடன் அடைச்சிடலாம், அப்படி பண்ணால் அந்த கடன் அடைச்சிடலான்னு அவங்க உங்களுக்கு ஐடியாவும் கொடுப்பாங்க. 2வது, அவங்களுக்கு ஏதாவது சம்பாதிக்கணும்னு தோணும். ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு புடவை வாங்கிக்கணும், ஒரு நல்ல வீட்டில் சாமானுங்க வாங்கி வைக்கணும், குழந்தைகளுக்கு நல்ல ட்ரெஸ் எடுக்கணும், அம்மா வீட்டுக்கு போகிறப்ப ஜம்முன்னு போகணும், இதுக்கெல்லாம் நம்ம ஏதாவது சம்பாதிக்கலாம், இவர்னால இவ்வளோ தான் முடியும், இவர் இந்த கடனை கட்டி முடிக்கிறக்கே இன்னும் 4 வருஷம் ஆகிடும், அப்புறம் நம்மளுக்கு எப்போ இதெல்லாம் நடக்கிறது, அதனால் நம்மளும் ஏதாவது செய்யலாம், நம்ம நாளுக்காக சம்பாதிச்சாதான் நம்மளும் நம்ம குழந்தைகளுக்கும் நல்லது அப்படின்னு பெண்கள் யோசிக்கணும். அப்படின்னா கணவர்களுக்கு இருக்க பிரச்சனைகளை பெண்கள் கிட்ட சொல்லணும். புரியுதுங்களா? அப்படி எதுவுமே நான் சொல்லவே மாட்டேன். நான் வந்து போய் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் படுத்துப்பேன், என் பொண்டாட்டியோட பேசவே மாட்டேன் அப்படின்னா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? புரியுதுங்களா? அதனால் தயவு செஞ்சு பெண்கள் கூட பேசுங்க. பேசும்போதும் துண்டு துண்டாக பேசாமல் முழுசாக பேசுங்க. நீங்கள் உங்கள் மேனேஜருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவீங்கள்ல, உங்கள் கூட இருக்கிற சக வேலை செய்கிறவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவீங்கள்ல, உங்கள் முதலாளிகளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவீங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் எப்படி புரிய வைக்க ட்ரை பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் மனைவி கிட்டையும் உங்களோட பிரச்சனைகளை, உங்களோட கஷ்டங்களை புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள். பெட்ரோல் எவ்வளோ, லிட்டர் என்ன விலை, வண்டிக்கு டயர் மாற்றணுன்னா எவ்வளோ செலவாகும், ஒரு மாதம் கடன் அவங்கக்கிட்ட கட்டலை நான் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வட்டி வரும், சரிங்களா? இப்போ ஒரு ஊருக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னா ஊருக்கு போகிற செலவு, பஸ்ஸுக்கு இவ்வளோ, காரு டாக்ஸி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இவ்வளோ செலவு, இல்லை சொந்த வண்டியில் போகிறீங்கன்னா இவ்வளோ பெட்ரோல் செலவு, இவ்வளோ செலவாகுமா, ஊரில் போய் 4 நாள் தங்குறோன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், என்னெல்லாம் வாங்கிட்டு போகணும், இவ்வளோ செலவாகுமா, அப்புறம் இது இப்படியெல்லாம் ஆகும், இத்தனை செலவு பண்ணிவிட்டு இப்படி ஊருக்கு போயிட்டு வர்றது அவசியமா அப்படிங்கிறத நீங்கள் அவங்க 10 நாளுக்கு ஸ்கூல் லீவ் வர்ற 10 நாள் முன்னாடியே அவங்கக்கிட்ட சொல்லிடணும். அப்போ தான் அவங்க, ஓ இவ்வளோ செலவாகுமா, அதுக்கு பதில் வேற ஏதாவது ஒன்று வாங்கிட்டா என்ன, பேசாமல் இங்கேயே இருக்கலாமா, இல்லை வேண்டாமா, இல்லை அவங்க சத்தம் இல்லாமல் நீங்கள் வேண்டாம், நீ மட்டும் தனியாக போயிட்டு வந்தீங்கன்னா இவ்வளோ செலவாகுமா, நான் கூட வந்தேன்னா இவ்வளோ செலவாகுமான்னு அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். அப்போ தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஏதோதோ விஷயங்களுக்கு நம்ம திட்டம் போட்டு சில விஷயங்கள் செய்கிற மாதிரி மனைவி அப்படின்ற ஒரு விஷயத்த தக்க வச்சுட்டு நல்ல குடும்ப வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதுக்கும் திட்டம் போட்டு சில விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு பூ மாதிரி மனைவி இருப்பாங்க. ஒருத்தர் சொன்னாராம், ஒரு பட்டிமன்றத்தில் நான் கேட்டேன், என் மனைவி வந்து திருமணத்தப்போ அப்படியே அம்மன் மாதிரி இருந்தா அவ குணம் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த முன்னாடி நிற்கிற துவாரக பாலகி மாதிரி இருக்கா, நாக்கு தொங்கி போயிருக்கோம் இல்லையா, அந்த சாமி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஏன் அவங்க அந்த மாதிரி மாறினாங்க? உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் தானே. அப்போது உங்ககிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கனால தானே அவங்களுக்கு அது நடக்குது. அவங்க கிட்ட உங்களோட பிரச்சனைகளை சொல்லி அவங்க கிட்ட இருந்து சொல்யூஷனும் வாங்கிட்டு முடிஞ்சால் அவங்க சம்பாரித்து கொடுத்தா அதையும் வாங்கிக்கிறது தான் ஒரு புத்திசாலி ஆனோ தவிர மனைவியை பற்றி தப்பு சொல்கிறது அப்படிங்கிற விஷயம் செய்யாதீங்க. இது மனைவியை நீங்கள் நடத்துகிற விதம். இதுவே உங்கள் மனைவியை அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்காம இருந்தீங்கனாலே பூ மாதிரி உங்கள் மனைவி இருப்பாங்க.
அம்மா பேசுனாங்கன்னா தட்டி கேளுங்க. உங்கள் வீட்டு வேற பெண்கள் பேசுனாங்கன்னா தட்டி கேளுங்க. ஏன் என் மனைவி எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அவள் சின்ன வயசில் திருமணமாகி வந்தா, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. நீ சொல்லி கொடு. நீ சொல்லி கொடுத்து அவள் செய்யலைன்னா அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல அவளுக்கு அது தெரியாது இது தெரியாதுன்னு சொல்கிறத நிறுத்திட்டு, அவள் எப்படி இருக்கணும் நீ நினைக்கிறியோ அப்படி அவளை மாற்று அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள். அப்படி நீங்கள் தற்காத்து நின்னீங்க அப்படின்னா அந்த பொண்ணு சுயமாக யார் கூடயும் சண்டைக்கு போகவே மாட்டாங்க. அவங்க நீங்களும் கண்டுக்காம போறதுனால தான் தன்மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க எல்லாத்துக்கூடையும் சண்டைக்கு போற மாதிரி இருக்கு. அவங்க சண்டைக்கு போகல, தன்னோட தன்மானத்தை காப்பாத்திக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? அதுக்கு அவங்கள எங்கேயும் விட்டு கொடுக்காம நீங்களே அவங்கள காப்பாத்திட்டீங்க அப்படின்னா அந்த பொண்ணு எப்படி வந்துச்சோ சில மாதிரி அப்படியே இருக்கும். புரியுதுங்களா? அம்மன் தேவி மாதிரியே இருக்கும். நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா அப்புறம்தான் பஜாரி மாதிரி மாறி துவாரக பாலகி மாதிரி இருப்பாள். புரிஞ்சுதா? அதனால பெண் அப்படின்ற ஒரு விஷயத்த காதலிங்க. புரியுதா? காதல் வேற, தாம்பத்தியம் வேற. அந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். பெண்களை காதலிக்கிறதுங்கிறது ஒரு தப்பான விஷயம் அப்படி நினச்சிக்காதீங்க. எல்லா வயசுலையும் பெண்களை காதலிக்கலாம். சின்ன வயசுல ஒருத்தர் புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு தாம்பத்தியம் அப்படின்ற விஷயம் உங்ககிட்ட தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்றது தான் விஷயமா இருக்கும். அதனால லவ் பண்ணுற தொட்டு பேசினாலே ஒரு பூ வாங்கி கொடுத்தாலே நீங்கள் தப்பாக எங்கெங்கேயோ போயிடாதீங்க. அது அவங்கள ஒரு சந்தோஷப்படுத்துகிற ஒரு விஷயம். உங்கள் மனைவி உங்களுக்கானவங்களா உங்கள் மேலே அன்போட காதலோட பரிவோட இருக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட நிறைய பேசுங்க. பேசுறது பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பேச பேச கணவர் மேலே ஆக சிறந்த காதல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் பேசியே லவ் பண்ணுற ஆண்கள் நிறையா இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் ஆகணும். உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வருஷம் இதே பிப்ரவரி 14 வரும்போது நீங்கள் எல்லாருமே நல்ல காதலர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ட்ரிக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி உங்கள் மனைவி கிட்ட நடந்துட்டு நல்ல காதலர்னு நல்ல கணவர்னு பேர் வாங்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.